السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: القيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى الله. صدق رسول الله صلى الله عليه وسلم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய எல்லாம் வந்த அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்வோம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்று வார்த்தைகளை தோன்றுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அனைத்திலும் நன்மை உண்டு, கை நழுவியதிலும் என்ற தலைப்பில் நான் கொண்டு வந்த செய்திகளை எடுத்துரைக்க ரப்பல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வாராக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான மூமின்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தருணங்களில் நன்மையான காரியங்களில் நாம் பங்கெடுத்திருப்பது உண்மையான ஒன்று. நாம் பிறந்ததிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அறியாதவர்களாக வாழ்ந்திருப்போம். தொழுகை கடமை என்று தெரிந்ததற்கு பின்னால் அன்று முதல் இன்று வரை நாம் நன்மையான காரியங்களிலே பங்கெடுக்கிறோம். அப்படி நன்மையான காரியங்களில் பங்கெடுக்கக்கூடிய நமக்கு நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதே நேரத்தில் நம் வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய, நாம் அடைந்து கொள்ள வேண்டிய நன்மைகளை, நாம் அதனால் வரக்கூடிய அந்த நன்மைகளை பெறாமல் நாம் இருப்பதினால் ஏற்படக்கூடிய இழப்புகள், அதன் மூலம் வரக்கூடிய நஷ்டங்கள், கவலைகள், அதே போன்று எல்லா விதமான இழப்புகளையும் நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? அது இழப்புதான், அது நன்மைதான் என்று எடுத்துக்கொள்கிறோம். நாம் எந்த விஷயங்கள் எல்லாம் தவற விட்டோமோ, எந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கைநழுவி போனதோ, நன்மையான காரியங்களை செய்தால் நன்மை கிடைக்கும். நன்மையான காரியங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது சில விஷயங்கள் நம்மை விட்டு போய்விட்டால், சில விஷயங்கள் நம்மை விட்டு அது மறைந்து விட்டால் அதை நினைத்து நாம் கவலைப்பட தேவையில்லை. அப்படி கைநழுவி போகக்கூடியதையும் இந்த மார்க்கம் நமக்கு கைர், நன்மை என்பதாக சொல்லுகிறது. நம்மில் எத்தனையோ பேர் நாம் செய்யக்கூடிய துவாக்கள் எல்லாம் வீணாகிவிட்டது, இதற்கு பிறகு நாம் துவா செய்வது வீண், எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துவாக்கள் எல்லாம் அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை என்று ஒரு அவநம்பிக்கையில வாழக்கூடிய நாம், அந்த அவநம்பிக்கையில் வரக்கூடிய இழப்புகளையும் நஷ்டங்களையும் நாம் இழப்புகளாகவே பார்க்கிறோம். உலக பார்வைக்கு அது இழப்புகள். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் நாம் எந்த ஒன்றையெல்லாம் இழந்தோமோ, உலக ரீதியில் அல்லது ஆசிரியர் ரீதியில் எந்த ஒன்றையெல்லாம் இழந்தோமோ அது அத்தனையும் நமக்கு நன்மை என்பதால் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் ஒரு இடத்துல பேசுவான், நான் தஹஸபு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைருன் லக்கும். உங்களுக்கு நீங்களே என்ன செய்து கொள்ள வேண்டாம், ஷர்ரு, தீங்கு என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். பல் ஹுவ கைருன் லக்கும், அதில் உங்களுக்கு நலவு இருக்கு என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். உலகத்தில் நாம் எத்தனை காரியங்களை செய்கிறோம், எல்லா காரியமும் ஜெயித்து விடுவது கிடையாது. இந்த உலகத்தில் நாம் எத்தனை காரியங்களை சாதனையாக படிக்கிறோம், எல்லாம் வெற்றியாக மாறிவிடுவது கிடையாது. அப்படி வெற்றியாக மாறக்கூடிய காலங்களிலும்
நாம் சாதனையாக படைக்கக்கூடிய காலங்களில் ஒன்றிலிருந்து நம்மை விட்டு நழுவி போவதுதான் செய்யும். அப்படி நழுவி போகின்ற பொழுது நழுவி போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படாம, அதை நினைச்சு கவலைப்படாம, இருக்கிற வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு நன்மைகளையும் செய்யாம போயிடுச்சுன்னு காலமுழுக்க கவலைப்பட்டு இருப்பதை இந்த மார்க்கம் நமக்கு வன்மையாக கண்டிக்கிறது. மொத்தத்தில் அல்லாஹ் சொல்ல வருவது, எந்த ஒன்றும் உனக்கு இழப்பல்ல, நீ இழந்ததாக நினைக்கக்கூடிய அத்தனையும் உனக்கு கையில் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். நாம் அடைய வேண்டியது நமக்கு அடைய கிடைக்காவிட்டால் ஏதோ நாம் உலகத்தை இழந்ததை போன்று இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் உயிர்களை மாய்த்துக் கொள்கிறார்கள். காதலிலே தோல்வி அடைந்தால் தற்கொலை முயற்சி செய்கிறான், தற்கொலை செய்து கொள்கிறான். பொது தேர்விலே தோல்வி அடைந்து விட்டால் உலகத்தில் இனி வாழ்வது பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி தற்கொலை செய்து கொள்கிறான். வியாபாரத்திலே நஷ்டம் என்றால் இனி நாம் வியாபாரம் செய்ய லாய்க்கில்லை என்று சொல்லி தற்கொலை செய்து கொள்கிறான். வாழ்க்கையிலே ஒவ்வொன்றை நாம் இறக்கும் நேரத்தில் தவறான முறையில் தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய, சரி இதுவும் ஒரு கலை, இது ஒரு நல்லது என்று கடந்து போகக்கூடிய மனப்பான்மை முஸ்லிம் சமுதாயத்திற்கு இல்லாமல் போகிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈமான் இருக்கிற இடத்துலதான் புத்தி வேலை செய்யும். ஈமான் இருக்கிற இடத்துலதான் அறிவு கூர்மையா இருக்கும். ஈமான் இல்லாத இடத்துல அல்லது ஈமான் இருந்து ஈமான் குறைவா இருந்துச்சுன்னா கூட புத்தி என்ன செய்யாது, ஒழுங்கா வேலை செய்யாது. யாரும் கோபிச்சுக்க கூடாது. வாங்கி சொல்றது பள்ளிக்கு தொழிலுக்கு வர்றதுதான், கடமைக்கு வாங்கி சொல்றது கிடையாது. வாங்கி சொன்னதுக்கு பின்னாலும் பள்ளிவாசல்கள் நிரந்தரம்னா என்ன அர்த்தம்? மனிதர்களா வாழணும் ஒழிய கோவில்களா வாழல. மனிதர்களாக சாப்பிடணும் ஒழிய கடமையை நிறைவேற்றணுமே. எப்படி பசி வந்தால் சாப்பிடுவது கடமையோ அது போல தொழுகை நேரத்தில் தொழுகை அடைக்கப்பட்டால் கொள்வது கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்வது கிடையாது. இதனுடைய அடிப்படை மையத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது நாம் ஈமானிலே பலகீனமாக இருப்பதினால்தான் அனைத்தும் நன்மை என்று என்பதையும் விலகிக் கொள்வதில்லை. சபைகளில் கைநழுவி போவதையும் நாம் அந்த கை என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. மேலான பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்தும் அது நமக்கு நன்மையாகவே நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒன்றுமே அல்லாஹ் நமக்கு தீமையாக ஆக்கல. அல்லாஹ் சொல்லுவான், நீங்க செய்யற அநியாயத்திற்கும் நீங்க செய்யற அக்கிரமத்துக்கும் நான் உங்களை தண்டிக்கணும்னு நினைச்சா இந்த பூமியில கூடுதல் முறையாதுன்றான். ஏன் அல்லாஹ் அவ்வளவு கடினமான கோபக்காரு. ஒரு தவறை நடந்தால் 3 காலத்தில் உடனடியாக தண்டனை இறக்கிற ஆளுமை இன்றைக்கு எத்தனை அனாச்சாரம் நடக்கிறது. உலக போர் என்ற அடிப்படையிலே இந்நாட்டிலும் மக்கள் மரணிக்கிறார்கள், அந்நாட்டிலும் மக்கள் மரணிக்கிறார்கள். 2 தூதர்களுக்கு மத்தியிலே பேச வேண்டிய ஒரு சமரசத்தை, 2 நாட்டு அதிபர்கள் சேர்ந்து பேச வேண்டிய ஒரு சமரசத்தை, அதற்கு பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் அத்துமீறி அப்பாவியை கொள்வதற்காக அவர்கள் மாத்திரம் தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை தர வேண்டிய விஷயத்தில் இன்றைக்கு 2 நாட்டுக்கு மத்தியிலே ஒரு பெரும் கலவரம் உண்டாகி ஒவ்வொரு இரவும் நாம் நாளை பொழுதை அடைவோமா, நமக்கு உயிர் இருக்குமா என்ற ஒரு பதட்டத்தில் இன்றைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் நல்லடியார்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனையும் நன்மை என்று நாம் விளங்கிக் அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறான். ஆனா இந்த மனிதர்கள் அதிகார வர்க்கத்தில் அதிகார ஒரு ஆட்களில் என்ன செய்கிறார்கள், நான் பெரிய நாடு நீ பெரிய நாடு என்பதை காண்பிப்பதற்காக வேண்டி வாழக்கூடிய அமைதியாக வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில் பெரும் பூதாகாரத்தை வெடிக்க செய்து அதில் எத்தனையோ அப்பாவி இன்றைக்கு பணிபுரிகிறது. வெறுமனே 26 பேர் இறந்து போனதற்கு இன்றைக்கு ஒரு பெரிய போர் நடந்து கொண்டிருக்கு. அது கவலைப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் அதை தாண்டி எத்தனை அப்பாவிகள் இன்றைக்கு 2 தரப்பிலே அநியாயமாக கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாஹ் ஏற்படுத்தினான்னு கிடையாது, இது மனிதர்களாக உருவாக்கியது. நான் பெரியவனா நீ பெரியவனா, அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களை சுற்றி நன்மை தான் இருக்கிறது. நீங்க இந்த உலகத்துல எங்க போனாலும் ஒரு முஸ்லீம் 5 வேளை போடுறதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்கான். இந்த உலகத்துல நீங்க எங்க எப்ப வேணாலும் அல்லாஹ் நினைக்கலாம், நீங்க எப்ப வேணாலும் நன்மையான காரியத்தை செய்யலாம், உங்களுக்கு எந்த தடையுமே கிடையாது. ஒரு காலம் இருந்தது மக்காவிலே தொழுக முடியாது பப்ளிக்கா, ஒரு காலம் இருந்து மக்காவிலே குர்ஆன் ஓத முடியாது பப்ளிக்கா, ஒரு தர்மம் செய்ய முடியாது,
அங்க வாழ்ந்தா குஃபாரத்தான் வாழணும். அப்படி ஒரு நெருக்கடி மக்கள் இருந்தது. இன்னைக்கு அப்படி ஒரு நெருக்கடி அல்லாஹ் நமக்கு தரல. நம்மளை சுற்றி ஒரு நல்ல மாகுல உண்டாக்கி வைக்கலாம். நம்மளை சுற்றி நன்மையை தரக்கூடிய செயலை அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். அதனால நாம அந்த நன்மையை சுற்றி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை சுற்றி நன்மையாகவும் வச்சிருக்கிறான். நாம அந்த நன்மையை சுற்றி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நன்மைகளை நாம அடைந்திருக்கிறோம் கோயில் இருக்குன்னா நாம் நன்மை அடைஞ்சிக்கிறதே கிடையாது. பள்ளிவாசல் இருக்கிற மஹல்லாதான் குடியிருக்கிறோம், ஆனா பள்ளிக்கு வர்றதில்லை. முஸ்லிம்கள் வாழக்கூடிய மஹல்லாக்கள் தான் நம்ம ஒற்றுமையா வாழ்றோம், ஆனா மக்கள் போராட்டத்துக்கு ஒன்று கூடுறது இல்லை. முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைன்னா முஸ்லிம்கள் முதல் சஃபரை நிற்கிறது இல்லை. ஆனா சொல்லிக் கொள்வது என்ன? முஸ்லிம் மஹல்லாக்களிலே வாழ்கிறோம், பள்ளிவாசலை ஒட்டி வாழ்கிறோம், முஸ்லிம்கள் ஐக்கியமாக வாழ்றோம் நாம சொல்லிக்கிறோம். ஆனா எந்த நன்மையிலும் பங்கெடுப்பது கிடையாது. அப்படி நன்மைகளில் பங்கெடுக்கின்ற பொழுது ஒன்று ரெண்டு நம்மளுக்கு கை நழுவி போவோம். ஒரு போராட்டத்துக்கு போனா அடி விடும், அந்த அடியில் ஏதாவது ஒரு பாதிப்பு உண்டாகலாம். ஏதாவது ஒரு மார்க்கத்துக்கு எதிராக நாம செயல்படும் பொழுது ஏதாவது ஒன்று ரெண்டு நமக்கு ஒரு இழப்பை உண்டாக்கலாம். அந்த இழப்பு, அந்த பாதிப்பு, இவை அனைத்தையும் அல்லாஹ் என்ன சொல்லி முடிக்கிறான்? எல்லாம் உங்களுக்கு கைல் என்பதாக கொடுக்கிறான். நீங்க வரலாற்றை எடுத்து பாருங்க. வரலாற்றுல எத்தனையோ வரலாறுகள் நமக்கு படிப்பனையாகவும் பாடலாகவும் அல்லாஹ் அமைச்சிருக்கிறான். அதை ஒன்று ரெண்டு நாம சிந்தனைக்காக பார்ப்போம். அனைத்திலும் நன்மை உண்டு, கை நழுவி போடுவது என்ற தலைப்புக்கும் இந்த வரலாற்றுக்கும் ஒரு அழகிய தொடர்பு காலகாலமாக இந்த மண்ணில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். முதல் செய்தி, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 11 சகோதரர்களோடு பிறந்தார்கள். நல்லா கவனிக்கணும். 11 சகோதரர்களோடு பிறந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நல்ல மரியாதையும் நல்ல முகப்பத்தையும் கொடுத்தாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் முகப்பத் தான், யூசுப் கொஞ்சம் கூட முகப்பத். இது என்ன ஆயிடுச்சுன்னா, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு பொறாமை, உடன்பிறந்த சகோதரருக்கு ஒரு பொறாமை. பாப்பா நம்ம கவனிக்கிறது இல்ல, யூசுப் மூலம்தான் நிறைய முகப்பத் வச்சிருக்கிறான்னு சொல்லி உடன்பிறந்த சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? யூசுஃபை கொலை செய்வதற்கும், யூசுஃபை கடத்துவதற்கும், யூசுஃபை உலகத்திலே இல்லாமல் ஆக்குவதற்கும் எல்லா சதி வலையிலும் பின்னாங்க. அதுல என்ன செஞ்சாங்க? 11 பேரும் சிறு குழந்தையாக இருந்த யூசுஃபை கடத்திட்டு கொண்டு போய் எனக்கு தூக்கி வீசினார். யூசுப் நபி சகோதரர்களோட இருந்திருந்தா அந்த சகோதரருக்கு நன்மைதான். ஆனா யூசுப் நபி சகோதரர்களுக்கு பிரிஞ்சு போனதுனால சகோதரனுக்கு என்ன ஏற்படல? நன்மை என்பது கிடைக்கல. ஆனா யூசுப் நபி சிறு வயதிலே காணாமல் போனதற்கு பின்னால் ஏறக்குறைய 20 ஆண்டு காலம் கழித்து மீண்டும் யாக்கூப் நபியுடைய பார்வைக்கு வந்து நிற்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா என்ன பாடம் கொடுக்கிறாங்கன்னா, அந்த நபி உங்களோட இருந்திருந்தால் உங்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கும். அந்த நபி இல்லாமல் ஆக்குவதற்கு எல்லா சதிகளையும் செஞ்சீங்க. ஆனா அதே நபி ஒரு காலத்தில் உங்களுக்கு சகோதரராக இல்லாமல் உங்களை விட்டு நழுவி போனதற்கு யூசுப் நபி தன் தந்தைக்கு பிள்ளையாகவும் இல்லை, தன் சகோதரருக்கு ஒரு சகோதராகவும் இல்லை, கை நழுவி போயிட்டாங்க. கை நழுவி போனத தந்தையும் சகோதரரும் ஒரேடியா போயிட்டாங்கன்னு நினைக்கல. அப்படி அவங்க நினைச்சிருந்தா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? அவங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு பெரிய கையை உண்டாக்கி தந்திருக்கிறான். சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது காணாமல் போன யூசுஃபை 20 வருடம் கழித்து மீண்டும் அல்லாஹ் கொண்டாந்து நிப்பாட்டுகின்ற பொழுது அவர்களால் பெரிய பெருமை நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கிடைத்தது. எகிப்தினுடைய தேசத்துக்கு மன்னராகி போனார்கள். மன்னர் ஆனதற்கு பின்னால் 11 சகோதரர்களும் என் சகோதரர் இந்த நாட்டினுடைய அதிபர் என்று சொல்லிக் கொள்வதில் சகோதரர்கள் பெருமைப்படுகிறார்கள். இப்படி ஒரு செயல், நன்மையான காரியம் நாம் அடைந்து கொண்டிருக்கும் காலத்தில் ஒன்று ரெண்டு நம்மளை விட்டு இழந்து பிரிந்து போகும் பொழுது போயிடுச்சே வருத்தப்படாம அது ஒரு காலத்துல திரும்பும், இல்ல அது நலவுதான் என்று நாம் படிப்பினையாக எடுத்துக்கொண்டால் நம் வாழ்க்கையில் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் நாம எதெல்லாம் நழுவ விட்டோமோ அத்தனையே 2 மடங்கா வந்து நிற்கும். இன்னைக்கு இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு விஷயம் பறிபோயிடுச்சுன்னா அதை நினைச்சு ஒப்பாரி வைக்கிறாங்க, அதை நினைச்சு தினம் கவலைப்படுறாங்க, அதை நினைச்சு உடம்பு ரொம்ப வாட்டிக்கிறாங்க. எந்த ஒன்றும் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை என்பதற்கு இதையெல்லாம் எடுத்துக்காட்டு. 2வது மிகப்பெரிய படிப்பினை, அனைத்திலும் நன்மை உண்டு, கை நழுவி போனதிலும் என்ற தலைப்பை நாம் இதோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இதுவும் அல்லாஹ் தஆலா ஒரு தோதுவாக அமைத்திருக்கிறார். நாம் எல்லோரும் அறிந்த ஒரு வரலாறு. சையீதுனா முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு அஸீஸா தன் தாய் அவர்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது 40 பொற்காசுகளை
ஒரு கட்டத்தில் வைத்து தைத்து அதை என்ன செய்கிறார்கள், ஒரு பாதையில கல்வி கற்பதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். போகும் வழியிலே என்ன செய்கிறார்கள், நல்ல நன்மையின் பாதையில தான் போறாங்க, தாய் அனுப்பி வச்ச பாதையில தான் போறாங்க. வழியில 40 திருடர்கள் வழிமறிக்கிறார்கள். வழிமறித்து அவரிடத்துல விசாரிக்கும் பொழுது அவர் பொய் சொல்லல, என் தாய் என்னை இந்த வேலைக்கு அனுப்பியிருக்கிறார், நான் போய்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட இவ்வளவு பணம் இங்க இருக்கு, இவ்வளவு ஒரு காசு தக்க காசு இருக்கு, உண்மையை சொல்லிடுறார். எந்த ஒரு திருடனாவது திருட வரும் பொழுது திருட வந்த இடத்துல நீங்க எல்லாம் திருட வந்துருக்கீங்களா, இந்தாங்க பீரோ சாமி அப்படின்னு யாராவது கொடுப்பாங்களா? உலகத்துல எங்கேயுமே நடக்காது. ஆனா மொய்யின் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் உண்மையை சொன்னார்கள். நீங்கள் தேடி வருவது இந்த பொற்காசுகளை தானே, இந்தாங்கன்னு சொல்லி எடுத்து கொடுக்கிறாங்க. இதுல ஒரு அழகிய பாடம் என்ன தெரியுமா, அவங்க நன்மையான காலத்துல பயணிச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்களோடு இருக்கக்கூடிய ஒரு தங்க காசுகள், அவங்களோடு இருக்கக்கூடிய அந்த பொற்காசுகள் கண்ணுக்கு முன்னாடி அவங்களை விட்டு அது போகுது, கண்ணுக்கு முன்னாடி அவங்களை விட்டு கை நழுவி போகுது. அப்படி கை நழுவி போறதுனால வருத்தப்படல, போனா போகட்டும், அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனா அவங்க பொறுமையா இருந்ததுடைய பலன் என்ன, 40 அல்லாஹ்வுக்காக தியாகம் செஞ்சதுனால, கை நழுவி போறத பொறுத்துக்கிட்டதுனால என்ன நடந்துச்சுமா, அதுக்கு பின்னாடி இன்னைக்கு உலகமே சேர்ந்து இஸ்லாம் நாங்கள் கூடிய வழியில கொண்டு போய் சேர்க்கிற காலமெல்லாம் தயார் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு மாற்று சகோதரர் கூட இஸ்லாத்தை நம்மளால கொண்டு வர முடியல, ஒரு மாற்று சகோதரர் இஸ்லாத்தை நம்மளால கொண்டு வர முடியல. இன்னைக்கு இஸ்லாத்துக்கு எப்படி வர்றாங்க தெரியுமா, காதல் கத்திரிக்காய் என்ற பெயர்ல இஸ்லாத்துக்குள்ள வர்றாங்க. யாரும் நம்முடைய நடத்தை பார்த்தோ, நம்முடைய பழக்க வழக்கத்தை பார்த்தோ, நம்முடைய பண்பியலை பார்த்தோ, நம்முடைய வாழ்வியலை பார்த்தோ எந்த மாற்று சகோதரமும் வரல. இஸ்லாத்துக்குள்ள என்ட்ரியாக இருக்கிற சகோதரருடைய அந்த ஆரம்ப ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஒண்ணு காதல் கத்திரிக்காயில வர்றான், இல்ல ஏதாவது சொத்தை அபகரிப்பதற்காக வர்றான். ஆனா மொய்யின் காதல் ஜீலானி அவர்களை பொறுத்த வரைக்கும் உண்மை சொன்னதால் ஒரு தங்கம் அவரை விட்டு நழுவி போகுது. அதனால் ஏற்பட்ட விளைவு பலன் 40 திருடர்களும் இஸ்லாத்தை ஏற்றார்கள். 40 திருடர்களும் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு முன்னோடியாக வருங்காலத்தில் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனா அந்த 40 பேரும் வலியுள்ளாக்களாக மாறினார்கள். எல்லாம் நல்லடியார்களே, அனைத்தும் நன்மை உண்டு. சமயங்கள்ல கை அழுவி போகும் பொழுது அதை நினைச்சு கவலைப்படக்கூடாதுன்னு அல்லாஹ். அப்படி நீங்க கவலைப்பட்டீங்கன்னா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நலவுகளை நீங்க அறிஞ்சுக்க முடியாது. எப்பவுமே நம்ம கவலையில இருந்தா நமக்கு வந்த நல்லது நமக்கு தெரியும். நம் மனதளவில், உடல் அளவில், சிந்தனை அளவில் நாம் தெளிவு பெற்றார்னா நம்ம நோக்கி இருக்கக்கூடிய நலவுகளை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். எதிர்ல வர்றது யாருமே தெரியும் போது நம்மளால் எப்படி எதிர்க்க முடியும்? அல்லாஹ் சொல்லக்கூடிய 2வது செய்தி. 3வது செய்தி, அனைத்திலும் நன்மை உண்டு, கை நழுவினும். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் சிறு குழந்தையாக இருக்கிறார்கள். தங்களுடைய தாயார் அந்த சிறு குழந்தையை, ஏறக்குறைய பச்சிளம் குழந்தை, அந்த பச்சிளம் குழந்தைய ஒரு பேரில் என்ன செய்யறாங்க, ஒரு தொட்டியில ஒரு கப்பல் என்ன செய்யறாங்க, நைல் நதியில வச்சு அழுப்புறாங்க. உங்களுக்கு வரலாறு தெரியும். அந்த சிறு பச்சிளம் குழந்தை அவருடைய கோட்டைக்குள் போகக்கூடிய நைல் நதிக்குள் அந்த மூஸா அலைஹிஸ்ஸலாம் பச்சிளம் குழந்தையாக உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. உலகத்துல அன்னைக்கு எகிப்துல ஃபிரௌன் எப்படி இருந்தான்னா பிறக்கிற எல்லா குழந்தையும் கொல்லுமன் சதி திட்டம் போட்டான். மூஸா அலைஹிஸ்ஸலாமை அப்படிதான் கொல்வதற்கு கையில வாழ வைக்கலாம். அவருடைய துணைவியார் ஆசியா அம்மா, இந்த குழந்தை நமக்கு கண் குளிர்ச்சி தரும், அதனால இதை கொல்ல வேணாம்னு சொல்லி அன்றைக்கு தடுத்தான். அதுல ஒரு ஃபைல். மூஸா அலைஹிஸ்ஸலாம் பச்சிளம் குழந்தையாக கோட்டைக்குள் உள்ளே வருகிறார்கள். உள்ளே வந்ததற்கு பின்னால் ஒரு காலத்தில் என்ன செய்கிறார்கள், ஃபிரௌனுடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் அடிச்சு நொறுக்கிறாங்க. ஃபிரௌனுடைய ஒட்டுமொத்த ஆணவத்தையும் குழி தோண்டி புதைக்கிறாங்க. ஃபிரௌனுடைய ஒட்டுமொத்த எல்லா திமிரையும் நடுக்கடலில் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு மூழ்கடிக்கிறார். நாம கவனிக்க வேண்டிய செய்தி, ஒரு சிறு குழந்தையாக, பச்சிளம் குழந்தையாக ஃபிரௌனிடத்தில் வந்த ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததற்கு பின்னால், வளர்ந்ததற்கு பின்னால், நபியாக ஆனதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு எல்லா நிலையிலையும் ஃபிரௌனை எதிர்க்கும் போதெல்லாம் மூஸா தான் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம், நன்மை செய்யக்கூடிய காலத்தில் அந்த தாய், மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய், நான் பெற்ற குழந்தை இப்படி அனாதையாக தொட்டியிலே நைல் நதியிலே ஃபிரௌன் கோட்டைக்குள் அனுப்புவதா என்று ஒரு சனம் யோசித்திருந்தால் ஃபிரௌனை அடக்கிக்க முடியுமா? தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் கடைசி வரைக்கும் அப்படிதான் இருந்திருப்பான்.
அவன் வரலாறு எடுத்து பாருங்க, கடைசி நொடியில அவன் திரும்பிட்டான். அவன் இஸ்லாத்துக்கு வர முன் வந்துட்டான். ஜிப்ராயில் என்ன செய்தார்கள், இவனை முட்டா இஸ்லாத்துக்கு வந்துருவான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தௌபா கிடைச்சுன்னு சொல்லி கடல் மண்ணை எடுத்து அவன் ஆயிர போட்டு அவன் நாவ அடக்குனான். அந்த அடிப்படையில மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் ஒரு நன்மையான குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தை நன்மையான பாதையை வளர்க்கும் காலகட்டங்களில் அதை வளர்ப்பதை ஒரு பக்கம் விட்டு இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று சொல்லி அந்த குழந்தையை அல்லாஹ்வுக்காக விட்டார்களே. கண்ணுக்கு முன்னாடி பச்சை குழந்தை கை நழுவி போகும். அப்படி கை நழுவி போகும்போது அதற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் ஒரு நாள் கூட என் மகனை நான் பறி கொடுத்துட்டேன், என் மகனை நான் இழந்துட்டேன், என் மகன் அநியாயமா கூட்டி கால வாக்குன்னு சொல்லி ஒரு நாள் கூட மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் கண்ணீர் வடித்தது கிடையாது. எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வுக்கே என்ற ஒரு சபர் செய்தார்கள். நழுவி போனதை பொறுத்து கொண்டார்கள். அதனால் 20 ஆண்டு காலம் 25 ஆண்டு காலம் கழித்து பச்சில குழந்தையாக இருந்த மூசா கொல்லப்பட்டிருந்தால் மண்ணோடு மண்ணாக போயிருப்பார். தியாகம் செய்ததால் நழுவி போனதை பொறுத்து கொண்டதால் ஒரு நபியாக அந்த குழந்தையை மூசா தாயார் பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். நாம் வாழும் இந்த உலகத்தில் நன்மை தான் செய்து கொண்டிருக்கிறோம். நேரம் கிடைக்கும் போது தொழுகிறோம், நேரம் கிடைக்கும் போது குர்ஆன் ஓதுறோம், நேரம் கிடைக்கும் போது ஏதோ நன்மை செய்வோம். சமயங்கள்ல ஒன்று ரெண்டு நம்மளை விட்டு விலகி போகும் பொழுது நன்மை செய்யறதை விட்டுட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாம செய்ய நன்மை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளை விட்டு போன கவலைப்படாம அல்லாஹ் அது கண்டிப்பா செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா எப்போதாவது ஒரு நாள் அல்லாஹ் நம் மனக்கதவை திறந்து வைப்பான். அனைத்திலும் நன்மை உண்டு கை நழுவிலும் என்ற இந்த தலைப்புக்கு போதுவாக இன்னொரு செய்தி அல்லாஹ் ஒப்பிட்டு பேசுகிறான். இஸ்லாத்தை அழிப்பதற்காக, இஸ்லாத்தை முழுவதுமாக வேரோடு கிள்ளி எறிவதற்காக சிரியாவிலிருந்து ஒரு படை வியாபார குழு மக்காவை நோக்கி வருகின்ற பொழுது இந்த செய்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிகிறது. சஹாபாக்களோடு அந்த படையை நிப்பாட்டி எங்களை அழிப்பதற்கு பொருளாதாரத்தை திரட்டுகிறார்கள் சொல்லி அவர்களை தடுப்பதற்காக வேண்டினால் நபியுடைய தோழர்களை முன்வந்தார்கள். ஒருபோதும் அவர்களோடு சண்டை செய்வதற்காக வரல. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு சண்டை செய்கிற எண்ணமே இல்லை, நீங்க தடுக்கத்தான் வந்தீங்க, இடையில நான் தான் உங்களுடைய உள்ளங்கள்ல சண்டையை உண்டாக்குனேன்னு அல்லாஹ். அந்த பக்கம் சிரியாவிலிருந்து வந்தா எதிரிகளுடைய உள்ளத்தில் கிடையாது, சஹாபாக்கள் நபியுடைய உள்ளத்திலையும் கிடையாது. அவர்களை தடுக்க வேண்டும், முடக்க வேண்டும், பொருளாதாரத்தை அபகரிக்கணும். மக்காவிலிருந்து நபியும் சஹாபாக்களும் புறப்பட்டு சொந்த மண்ணையும் சொந்த சொத்தையும் விட்டு அகதிகளாக அவர்கள் மதீனா வந்ததற்கு பின்னால் மதீனா வரக்கூடிய காலங்களில் எந்த ஒன்றையெல்லாம் இழந்தார்களோ, வீட்டை இழந்தார்கள், நாட்டை இழந்தார்கள், அகதிகள் என்ற பட்டத்தோடு மதீனாவுக்கு வந்தார்கள். இழந்ததற்காக வேண்டி அதை நினைத்து வருத்தப்படாமல் இழந்ததும் ஒரு வகையில ஹைர் என்று சொல்லி பொறுத்து கூறினால் அல்லாஹ் என்ன உண்டாக்குனா தெரியுமா? அவர்கள் முடக்கலாம் வந்த சஹாபாக்களுடைய உள்ளங்கள்ல பத்ர் என்ற வார்த்தை அல்லாஹ் உறுதி செய்கிறார். பத்ர் என்பது நபி உருவாக்கிய போர் அல்ல, சஹாபாக்கள் பெருமானார் உசுப்பு ஏற்றி சண்டை செய்யலாம் சொன்ன வார்த்தை அல்ல. அல்லாஹ்வாக சஹாபாக்களுடைய உள்ளத்தில் நபியுடைய உள்ளத்தில் பத்ர் என்ற ஒரு அற்புத வார்த்தையை உறுதி செய்து இஸ்லாத்தின் முதல் போரால் அல்லாஹ் வெற்றி அதன் மூலம் வளர்ச்சியை தந்தான் என்று சொன்னால், நன்மை செய்து கொண்டிருக்கும் காலங்களில் நபியாக இருந்தாலும் சஹாபாக்களாக இருந்தாலும் ஒன்று ரெண்டு எதை இழந்தாலும் பொறுமையை இழக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்ததினால் இன்றைக்கு இஸ்லாம் உலகெங்கும் பரவி இருப்பதற்கு காரணம் சொன்னால் அது நிலையாகாது. அல்லாஹ் நல்லடியார்களே, இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த அத்தனை செய்திகளும் நன்மை செய்யக்கூடிய காலங்களில் தொடர்ந்து இவர்கள் நன்மை செய்து கொண்டதினால் அல்லாஹ் இழக்கக்கூடிய ஒன்று ரெண்டுக்கு இழந்ததோடு தராமல் இழந்ததற்கு பகரமாக 2 மடங்கு 10 மடங்காக அல்லாஹ் உயர்த்தி தந்திருக்கிறான்னு சொன்னா முஸ்லிம் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டியது இழப்பதும் ஒரு வகையில நன்மை என்பதை விலகிக் கொள்ளணும். பாப்பா போயிட்டான்னு சொல்லி ஒப்பாரி வைக்கிறது இல்ல அர்த்தம். உங்க வாப்பா உன்னை விட்டு போயிட்டாலும் உன் பரம்பரையில உன் வாப்பா ஜாடையில யாருக்காவது அல்லாஹ் ஒரு அழகிய சந்ததியை கொடுப்பான். பாபா போயிட்டான்னு வருத்தப்படாது, அம்மா போயிட்டாங்க, என்னை விட்டு போயிட்டாங்க, என்னை அப்படி வளர்த்தாங்க இப்படி வளர்த்தாங்க, இழந்ததை நினைச்சு ஒன்ன நீ வாட்டிக்காம
அம்மாவை அண்ணா கொடுத்தான், அம்மாவை அண்ணாவே அழைச்சுக்கிட்டான் அப்படின்னு சபோட வாழ்க்கையை கடத்தினா அதே அம்மாவை உனக்கு சந்ததியா அல்லாஹ் கொண்டு வந்து வருவான். சமயத்துல குழந்தைகள்லாம் பிறந்தா நாம் என்ன சொல்றோம், இது எங்க அம்மா ஜாடையில் இருக்கு, எங்க பாவா ஜாடையில் இருக்கு. இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது? கணவனும் மனைவியும் இணைந்த ஒரு இல்லறத்தில் தந்தை உருவம் எப்படி வந்தது, தாயின் உருவம் எப்படி வந்தது? இணைந்தவர்களின் உருவம் தானே பிள்ளைக்கு வரணும். ஒரு தாத்தா பாட்டியுடைய ஜாடை தன் பிள்ளைக்கு அல்லாஹ் தருகிறார் என்று சொன்னால் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, தந்தை இழந்துட்டோமே என்று நீ கவலைப்படுகின்ற பொழுது அல்லாஹ் அந்த கவலைக்கு மருந்தாகத்தான் உன் பரம்பரையில் ஒரு வாரிசை உன்னை போன்று மாத்திரம் தராமல் உன் தந்தை தாயை கொண்டு தருவதற்கு பின்னணி இதுதான். இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய முஸ்லிம்கள் தங்களுடைய காலத்தையும் தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய ஆயுளையும் வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்திலும் நன்மை உண்டு என்ற தலைப்பு முதல் வரி இங்க நன்மை செய்யறதே கிடையாது. இப்ப நன்மை செய்துகிட்டு இருக்கும் பொழுது ஒன்று ரெண்டு இழக்கும் பொழுது நமக்கு ஈமான் அதிகரிக்கும். நன்மை இருந்தாலும் ஈமான் இருந்தாலும் நன்மை செய்ய முடியும். அப்ப ஈமான் இருந்து நன்மை செய்யும் பொழுது ஒன்று ரெண்டு நாம் இழக்கும் பொழுது அல்லாஹ் நம்பிக்கை வரும். இந்த நன்மையை செய்யலன்னா ஈமான் எப்படி வேலை செய்யும்? கவனிக்க வேண்டாமா? பெட்ரோல் போடாத எந்த வண்டியும் ஓடாது, சாப்பிடாத எந்த மனிதனும் உழைக்க முடியாது. எல்லா ஒன்றுக்கும் அடிப்படை மூலவரும் ஒன்று தேவை. நாம நன்மை செய்யும் போது ஒன்று ரெண்டு இழந்தாலும் பரவாயில்லை சொல்ற அந்த துணிச்சையும் முழுக்க வரணும்னா நாம முதல்ல 5 வேளை தொழுகையாளியா இருக்கணும். வாரம் முசல்லி, வருஷம் முசல்லி, வீட்டுல யாராவது மௌத்தா போனா முசல்லி, வீட்டுல யாராவது கல்யாணம்னா முசல்லி, இப்படி டைம் டேபிள் வாரியா நாம பிரிச்சு வச்சு பள்ளிவாசல முடிச்சோம்னா நாம இழக்கும் பொழுது நமக்கு இழப்பு பன்மடங்காக தெரியும். கல்விக்கு எல்லாம் நல்லடியார்களே, இதெல்லாம் கவனிக்க வேண்டிய செய்தி. இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய எத்தனையோ யாத்திரையாளர்கள் 53,000 பேர் அளவு இன்றைக்கு தடை செய்யப்பட்டவர்களாக போக முடியாமல் அரசாங்கத்தால் வெறுமனே 10,000 பேருக்கு மாத்திரம் அனுமதி கொடுக்கப்பட்ட நிலையில் இதுல பணம் கட்டணங்கள்னா இன்றைக்கு வரைக்கும் நான் பணம் கட்டிட்டேன், என்னால் ஹஜ்ஜுக்கு போக முடியலையே என்ற கவலையில் இருக்கிறார்கள், என்ற ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கல, ஒண்ணு உங்களுக்கு அடைய முடியலன்னா அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. ஹைர் என்று சொல்ல பழகிக் கொள்ளுங்கள். இந்த வருஷம் நீ ஹஜ்ஜுக்கு போயிருந்தால் அடுத்த வருஷம் ஒண்ணு அல்லாஹ் தஆலா ஒரு ரூபாய் எடுக்கணும் நாடி இருந்தா அது இந்த வருஷம் நீ ஹஜ்ஜுக்கு போகணும் துணிப்பியா? தேவையில்லை, நான் அடுத்த வருஷம் போறேன்னு சொல்லிட்டேன். அல்லாஹ் ஹைர் வச்சிருக்கான். இந்த வருஷம் நீ கூட்ட நெரிசல்ல போய் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி நீ கடைசியில் அங்க மவுத்தாய் உன் உடம்பு இங்க பாடியை கொண்டு வர நிலைமை உனக்கு வேணுமா? இல்ல இந்த வருஷம் ஒண்ணு பெண்டிங் போனாலும் பரவாயில்ல, நான் அடுத்த வருஷமும் போய்க்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து கிடைக்காத ஒன்றுக்கு சுகூர் செய்ய பழகி கொண்டால் அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது உடம்பில் அல்லாஹ் மிகப்பெரிய தெம்பை தருவான். எல்லா அமல் செய்யக்கூடிய நசீவை உண்டாக்குவான். எல்லா ஒன்றிலும் நமக்கு ஹைர் இருக்கிறது. அது உலகத்தில் நாம் பணத்தை இழந்தாலும் அல்லது உறவுகளை இழந்தாலும் அல்லது குழந்தைகளை பெறாவிட்டாலும் அல்லது நாம் இந்த உலகத்தில நிம்மதியை இழந்தாலும் வியாபாரத்தில் தொழிலில் முதலை இழந்தாலும் அல்லது பொது தேர்தலில் நாம் தோல்வி அடைந்தாலும் அல்லது ஹஜ்ஜு முடிவாகி நமக்கு அது துண்டிக்கப்பட்டாலும் எது நடந்தாலும் எல்லாவற்றிலும் அல்லாஹ் ஏதோ ஒரு நனவு வைத்திருக்கிறான். அதனால்தான் நான் தோல்வி அடைந்தேன், அதனால்தான் நான் லாபம் அடையாமல் நஷ்டம் அடைந்தேன், அதனால்தான் எனக்கு குழந்தை வாக்கியம் அல்லாஹ் தரவில்லை, அதனால்தான் நான் இன்றைய அளவும் பெரியாரை என்னால் முன்னேற முடியும் என்று நீ உணர்ந்து கொள்வாய். இதெல்லாம் எப்ப உணர முடியும், எப்ப விளங்கிக்க முடியும், எப்ப தன்னை சமாதானப்படுத்திக்க முடியும்? ஈமான் இருந்தா மட்டும்தான். ஈமான் எப்ப வரும்? 5 வேளைக்கு சப்ல வந்து நின்றாதான். வீட்டுல உட்காந்துக்கிட்டு என் பேர் அப்துல்லா, என் பேர் அப்துல் ரவுஃப், நான் வந்து அவரு, நான் இவருன்னு சொல்லிட்டு இருந்தா ஈமான் அதிகரிக்காது. ஈமான்ல சாய்வா வேணும்னா பள்ளியில பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பள்ளி வாசல் ஆஜராகணும். அப்படி ஆஜராகும் பொழுது நீங்க அனைத்து நிலையில நன்மை அடைஞ்சிட்டீங்க. அப்படி நன்மை அடைந்து கொள்ளக்கூடிய காலங்களில் ஏதாவது ஒரு இழப்பு உங்களுக்கு வந்தால் அந்த இழப்பை அல்லாஹ் தஆலா லேசாக்குவான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா. இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? அற்புதமான ஒரு விளக்கத்தை தர்றான். ஹுதைபியா உடன்படிக்கையை பற்றி அல்லாஹ் சொல்றான். 1400 சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹ் மக்காவை நோக்கி உம்ரா செய்ய வர்றாங்க. காஃபிர்கள் ரசூலுல்லாஹின் சஹாபாக்களை வழிமறிச்சு நீங்க உம்ரா இந்த ஆண்டு செய்யக்கூடாதுன்னு தடுத்து வெளியே அனுப்புறாங்க. ஒரு பெரிய உடன்படிக்கை கையெழுத்தாகுது. ஒரு பக்கம் உம்ராவை தடுத்ததுடைய போகும் சஹாபாக்களுக்கு,
மறுபக்கம் அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில அவங்க பேசின பேச்சு சஹாபாக்களுக்கு இன்னும் அதிகம் போகும். இதனால என்ன ஆயிடுச்சு, அந்த நாளையில சஹாபாக்களுக்கு ஒரு கோபம் இருந்தாலும் அந்த ஒப்பந்தத்துக்கு பின்னாடி ஏறக்குறைய 10 வருஷம் கழிச்சு அல்லது 2 வருஷம் கழிச்சு ரசூலுல்லாஹ் ஒரு பெரிய பலத்தோடு மக்காக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அன்னைக்கு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு வெறும் 1400 சஹாபாக்களோட தான் வந்தாங்க. ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின்னால மதீனாவுல சஹாபாக்களும் நபியும் ஒரு சாந்தமான வாழ்க்கை வாழ்றாங்க. மக்காவிலிருந்து குஃபார்கள் மதீனாக்கு வர்றது, மதீனாவிலிருந்து அன்சாரிகள் மக்காவுக்கு போறது, இவர்கள் அவர்களோட பழக்க வழக்கங்கள், சமரசம், கொடுக்கல் வாங்கல், பேச்சுவார்த்தை, நளின தன்மை எல்லாம் சஹாபாக்களுடைய அந்த அரவணைப்பு மக்கா குஃபாருடைய உள்ளங்கள் அப்படியே புரட்டுது. இவர்களை போய் நாம தடுத்தமா, இவர்களை போய் நாம முறைச்சோமா, இவர்கிட்ட சண்டை செய்ய நாம் முன் வந்தோமா சொல்லி குஃபார்கள் எல்லாம் மனம் முன் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. உடன்படிக்கை ஒரு கட்டத்தை அன்னைக்கு சஹாபாக்களுக்கு கசப்பா இருந்தாலும், உம்ரா செய்ய அன்றைக்கு தடுப்பு சோறாக குஃபார்கள் இருந்தாலும், அதற்கு பின்னாடி உம்ரா செய்ய முடியலையே, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல மீறி எங்களால் அவங்களும் செய்ய முடியல, சஹாபாக்கள் கண்ணுக்கு முன்னால உரிமைகள் கைகளில் போவதை அவர்கள் பொறுத்துக் கொள்ள முடியாமல் பொங்கி எழும்பொழுது நபி அவர்களை சாந்தப்படுத்தினார்கள் சொன்னால், அல்லாஹ்வும் ரசூலும் சொல்கிறார்கள், எந்த ஒன்றை அல்லாஹ் இழக்க செய்கிறானோ அந்த ஒன்றில் அல்லாஹ் நலவை வைத்திருப்பான். நீங்க வாழ்க்கையில பாருங்க, உங்க வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கையை மாத்திரம் விட்டுடக்கூடாது. நாம வாழ்ற இந்த ஊர்ல அவங்க அங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அவங்க விஷம் சாப்பிட்டுட்டாங்க, அவங்க வாழ்க்கை குடிக்கணும் ஊட்ட விட்டு ஓடிட்டாங்க, இதெல்லாம் கேட்கணுமா? ஒரு முஸ்லீம் சமுதாயம் இப்படியா கேட்டு இந்த உலகத்துல வாழணும்? கண்ணியத்துக்கு பேர் போன நாம் இது போன்ற அவலமான செயல்களை செய்து இப்படி செய்தால் என்று கேட்கின்ற பொழுது ஒரு ஈமான் உடையவர்களுக்கு எவ்வளவு பெரிய வழி வேறு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்துன் மின்கும் லா தஹ்சபு ஷர்ரக்கும் பல் கைருன் லக்கும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவதூறு சொன்னாங்க. ஒரு நாள் இரவு தாமதமா வந்து கற்புறாங்க, ஏதோ நெக்லஸ் காணாம போச்சு கேட்டுட்டு இருந்தாங்க, தேடினதுல தாமதம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு லேட் ஆயிடுச்சு. ஒரு நாள் முழுக்க அன்னைக்கு இருந்த மக்கா குஃபார்கள் அன்னை ஆயிஷாவை அவதூறு பேசினாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கும் வலிச்சது, ஆயிஷா அம்மாவுக்கும் வலிச்சது. அதனால அல்லாஹ் என்ன தந்தான், கண்ணுக்கு முன்னாடி ஒரு கற்புள்ள பெண்ணுடைய மானம் மரியாதை பறி போகின்ற பொழுது, ஒரு சர்வதேச குடும்பத்துடைய தலைவருடைய குடும்பத்துடைய பாரம்பரியம் பறி போகின்ற பொழுது ரசூலும் ஆயிஷாவும் கொஞ்சம் கூட தளரல. மனசுல வலி இருந்தது, ஆனா நம்பிக்கையில கடுகளவு கூட குறையில. அவர்கள் பொறுமையாக அதை கையாண்டதினால் அல்லாஹ் என்ன பண்ணா தெரியுமா? அண்ணன் ஆயிஷா அவர்களுக்கு ஆறுதலா குர்ஆன்ல சூரத்து நூர்ல ஏறக்குறைய இது சம்பந்தமா 10 வசனங்கள் இந்த உலகம் அழிய வரைக்கும் எந்த வாயெல்லாம் அன்னைக்கு அவர்கள் பேசுகிறோம், அதுக்கு பின்னால் வரக்கூடிய யாரும் அன்னை ஆயிஷாவை பேசிடக்கூடாதுன்னு சொல்லி குர்ஆனை ஓடும் போதெல்லாம் இந்த வரலாறை படிக்க வேண்டும் என்று அல்லாஹ் வசனமாக இறக்கினான். ஒரு முறை அன்னை ஆயிஷாவும் ஸைனப் ரலியல்லாஹு அவர்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் தான். அப்ப ஸைனப் ரலி சொல்றாங்க, அல்லாஹ் என்ன முன் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான், நான் அப்படி ஒரு சிறப்பு எனக்கு இருக்குன்னா. உடனே அன்னை ஆயிஷா சொன்னாங்க, அல்லாஹ் என் விஷயத்தையும் இறங்கி வந்து வேலை பார்த்திருக்கிறான், என்ன அவதூறு பேசும் பொழுது குர்ஆன் அல்லாஹ் எனக்கும் பிரத்யோகமா 10 வசனங்களை இறங்கியிருக்கிறான். 2 சஹாபி பெண்களும் ஒரு சந்தித்தலும் கூட அந்த வார்த்தைகளில் நன்மை வர வேண்டும். அப்படி ஒரு காலத்தில் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கணவர் அவங்க இழந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லும் பொழுது என்ன ஆச்சு, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வந்து நல்ல ஒரு வாழ்க்கை தருவாங்க. ஒரு கட்டத்துல கடைசியா கணவரா ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான். அவதூறு பேசப்பட்ட அன்னை ஆயிஷாவுக்கு அதை அப்படியே கரையா வைக்காம குர்ஆன்ல ஒரு 10 வசனத்தை அல்லாஹ் தந்துட்டானே. இந்த 2ஐயும் கவனிச்சு பார்க்கும் பொழுது இழப்புகள் நம்மை விட்டு கை நழுவி போகும் பொழுது அதை நினைச்சு ஒப்பாரி வைக்க கூடாது. அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்ற நம்பிக்கையை நாம ஒவ்வொரு அடி எடுத்து முன்வைக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு வாசலை அல்லாஹ் கண்டிப்பாக திறந்து விடுவான். இதெல்லாம் நமக்கு நடக்கணும்னா உள்ளத்துல ஈமான் இருந்தாதான். ஈமான் இருக்கணும்னா நாம முதல்ல 5 வேளை தொழுவாராம். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் எத்தனை விஷயங்களை அவலங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல முஸ்லிமா வாழ்றது ஒரு பெரிய பாவமாயிடுச்சு. இன்னைக்கு முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்த உலகத்துல எவ்வளவு மன வலிகள். ஒரு தலையில புல்லா போட்டிருந்தார், அவர் நீண்ட தாடி வச்சிருந்தார், எனவே அவங்க என்ன கொள்ள சதி செஞ்சாங்க. இன்னைக்கு ஓபன் ஸ்டேட்மெண்ட். ஒரு காலத்துல நல்லிணக்க சபைகள்ல நல்லிணக்க மேடைகள்ல நாமெல்லாம் ஒண்ணு என்று சொன்ன வாய் இன்றைக்கு புல்லா போட்ட பாய், தாடி வைத்த பாய்,
எங்களை கொலை செய்வதற்கு சதி செய்யாது என்று ஒரு பிரஸ் மீட்ல ஓபனா சொல்றாங்கன்னா இங்க யாரும் ஒழுக்கமும் இல்லை, யாருக்கிட்டையும் ஒற்றுமை இல்லை. எண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மூமின்கள் இந்த அவலங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மூமின்களுக்கு இந்த உலகத்துல எத்தனை விஷயங்கள் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துல நமக்கு எந்த ஒன்றும் நியாயமான விலையே கிடையாது. சிலிண்டர் விலை ஏற்றப்பட்டு, மானியங்கள் கொடுப்பதை முழுவதுமாக தடுக்கப்பட்டு, அல்லது ஜிஎஸ்டி என்ற பேர்ல நம்மள முழுவதுமா நசுக்கப்பட்டு, அல்லது நம்முடைய இயற்கையான சட்டங்களை அதை பின்பற்றி நம்மளால் வாழ முடியாமல் தடுக்கப்பட்டு வக்ஃபை பாதிப்பது, அல்லது முத்தலாக்கில தலையிடுவது, ஹிஜாபில தலையிடுவது, எத்தனையோ விஷயங்களிலே நம்முடைய அடிப்படை உரிமைகளை தலையிட்டு இன்றைக்கு முஸ்லிம்களை வாழ விடாமல், நீ ரோட்ல தொழுதா உன் லைசன்ஸை குடிப்பேன், உன்னுடைய பாஸ்போர்ட்டை ரத்து செய்வ என்றெல்லாம் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு எங்க வாழ்ந்தாங்க இன்னமல் மூமினும் எதுவா எல்லோரும் சகோதரர்கள் தானே. இப்ப முஸ்லிம்களுக்கு இந்த உலகத்துல நிம்மதி என்பதே கிடையாது. இதற்கு அடிப்படை காரணம் நம் இடத்துல ஈமான் இல்லாமல் போனதினால் நாம் கேட்கும் துவாக்களுக்கு தாக்கத்து இல்லை. நாம தாக்கத்தா இருந்தா நம்ம செய்யற துவாவுக்கு ஒரு பவர் இருக்கும். எல்லா கஷ்டங்களையும் நாம கடக்கணும்னா ஒரே ஒரு ஆயுதத்தை நாம மேற்கொள்ளணும், அதுதான் சபுர். அந்த பொறுமை நாம கையெடுத்தோம்னா எல்லா நிலையிலும் அல்லாஹ் நமக்கு ஆற்றலையும் மிகப்பெரிய கூலத்தை அல்லாஹ் தருவான். இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நிலையும் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் எம்பெருமானார் காட்டி தந்த அந்த சபர் என்ற பொறுமையை நாம் மேற்கொண்டு எல்லா நிலைகளிலும் நன்மை செய்யக்கூடிய மக்களாக நாம் உருவாக வேண்டும். அப்படி நன்மை செய்யக்கூடிய காலங்களில் உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக, குடும்ப உறவு ரீதியாக, சமூகத்தில் அந்தஸ்து ரீதியாக எந்த ஒன்றை நாம் இழந்தாலும் நமக்கு கடுகளவும் கவலை இருக்காது. ஏன்? நாம தொழிலாளியா இருக்கிறோம், நாம ஈமான்தாரியா இருக்கிறோம். அதனால அல்லாஹ் பெரிய நம்பிக்கை நமக்கு உள்ளத்துல விளைச்சுவார். எல்லாம் அல்லாஹ் தஆலா வாழும் காலத்தில் தொடர்ந்து அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை உருவாக்குவானாக. வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல் ரொப்பிட்டு போறக்கூடிய அந்த அற்பமான முஸ்லிம்களுடைய அந்த வருகை அல்லாஹ் தவிர்த்து ஐங்கால தொழுகைக்கு பள்ளிவாசலில் தினந்தோறும் வந்து தொழுது நம் அமல்களை சரி செய்து நன்மைகளை அதிகம் சம்பாதித்து இழக்கக்கூடிய இழப்புகளை அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து, யா அல்லாஹ் உன்னை நம்பி இந்த உலகத்தில் நான் வந்துட்டேன், எனக்கு அவமானம் வரக்கூடாது, எனக்கு எந்த தன்மானம் எந்த இழப்பு வந்துடக்கூடாது, எந்த பொருளாதாரத்தை நான் இழக்கக்கூடாது, நான் உரிமையோட முஸ்லீம் என்ற சுதந்திரத்தோட இந்த மண்ணில வாழணும் துவா செஞ்சோம்னா அல்லாஹ் அப்படி ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவான். எல்லாம் அல்லாஹ் அப்படி வாழக்கூடிய ஒரு உயர்ந்த நசீபான வாழ்க்கை அல்லாஹ் எல்லோருக்கும் வாழ வைப்பானாக. எதை பேசணுமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை வல்ல நாயகன் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.